Hi friends, so 10th students நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து உங்களோட 10th பப்ளிக் எக்ஸாம் 2025 ஓட கம்பல்சரி 2 மார்க்ஸ். ஸோ 28th கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3 வந்து கண்டிப்பாக எல்லாரும் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்க்கு நல்லா பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து தான் உங்களோட கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அண்ட் சாப்டர் 3லேருந்து கேட்டிருக்கிறது உங்களுக்கு 2 மார்க்ஸோட கொஸ்டின் தான் உங்களுக்கு 5 மார்க்காக கன்வெர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்திருக்கு. ஸோ அது வந்து 2.2ல் இருக்குது 5 மார்க்கு. அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 மார்க் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஸோ செக் வெதர் த சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இஸ் அன் ஏபி ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. இஃப் இட் இஸ் அன் ஏபி தென் ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட கம்பல்சரி 2 மார்க். ஸோ நம்மளோட டேர்ம்ஸ் வந்து என்னது, √2, √8, √18, √32, √50. ஸோ இது வந்து T1, T2, T3, T4, T5. ஸோ நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து ஏபின்னு அர்த்தம். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ T2 வந்து என்னது, √8. ஸோ √8 மைனஸ் √2. ஸோ √8 நம்ம எப்படி எழுதலாம், √4 × 2ன்னு எழுதலாமா, மைனஸ் √2. ஸோ 4க்கு ரூட் எடுத்தால் 2 வந்துடும். ஸோ 2√2 மைனஸ் √2. ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ 2 மைனஸ் 1 வந்து 1. ஸோ 2 மைனஸ் 1 வந்து 1√2 நம்ம வெறும் √2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து T2 மைனஸ் T1 டேர்ம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து T3 மைனஸ் T2 போடலாம். ஸோ T3 வந்து என்னது, √18. √18 மைனஸ் √8. ஸோ √18 எப்படி எழுதலாம், √9 × 2ன்னு எழுதலாமா, மைனஸ் √8 வந்து 4 × 2ன்னு எழுதலாம், which is equal to 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஸோ 3√2 மைனஸ் 4க்கு ரூட் எடுத்தால் 2, 2√2. ஸோ 3 மைனஸ் 2 வந்து 1, which is equal to 1√2 தான் நம்ம வந்து √2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ T2 மைனஸ் T1 is equal to T3 மைனஸ் T2. ஸோ நம்மளோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சீக்வன்ஸ் வந்து therefore the sequence is in AP. sequence is an AP sequenceன்னு எழுதிடணும். ஸோ இதோட காமன் டிஃப்ரென்ஸ் என்ன, D is equal to √2. ஸோ இதான் அதோட காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்படி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் வந்து ஒப்டெயின் பண்ணியிருக்கலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ்.